நான் என் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும். நான் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தர்ஷினி, கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு சாப்பிட என்ன எத்தனாரியா? சரிங்க அண்ணி. சரிம்மா, போம்மா, போ. பாத்து போ. ரெஸ்ட் எடு. போ. அண்ணி, நான் வரட்டா? என்னம்மா இவ? என்னதான் இவ சித்தார்த்த திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவன் மேலதான் இவ உயிரியே வச்சிருக்கா. ஆமாமா, அவனுக்கு ஒண்ணுனா இவன் துடிச்சு போயிடுறாமா. பொம்மியக்கா, இம்மா நாளா நீ இந்த மீன்குள்ளார இருந்துன்னு நல்லது கெட்டது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி என்ன அலர்ட் பண்ணிக்கிறல்ல. நான் நினைச்சேன் எனக்கோ தாடிகாரனுக்கோ ஒண்ணுன்னா நீ சும்மா இருக்க மாட்டியே. அந்த இச்சாதாரி வர சொல்ல, இப்போ தாடிகாரன் போய் சுடுகாட்டுல படுக்க சொல்ல, எல்லாத்துலயும் எனக்கு அலர்ட் குத்துனே இருந்தது நீதானே. இம்மா நாளா நீதான் அதுன்னு தெரியாம பூச்சு பாரு. அந்த ஹிட்டி பொண்ணு குத்துட்டு போன மீன் அதுக்கு நம்மள சுத்தி நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் தெரிது போல. அதான் நமக்கு எல்லாத்தையும் காட்டுன்னு இருக்குதுன்னு நான் நினைச்சு நின்றேன்க்கா. ஆனா இப்ப யோசிச்சு பாக்க சொல்லதான்க்கா தெரிது அதுக்குள்ளார நீதான் இருந்திருக்கிறன்னு. என்ன சத்தம்? என்னாச்சு? ஐயோ, ராணிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை விழுந்துட்டாளோ? என்னங்க, ஒருவேளை விழுந்து தொலைச்சிட்டாளா? வாமா, போய் பாரு. நீ இந்த மீன்குள்ளார இருக்கிறேன்னு தெரியாமே இம்மா நாளா நான் உன்ன பேசினேன். இன்னைக்கு இம்மா கஷ்டப்பட்டு நீ இதுக்குள்ளாரதான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கின்னு சந்தோஷமா வந்து பார்க்க சொல்ல, இப்படி செத்து போய் மிதந்து நிறுகிறியக்கா. ராணி, என்னம்மா? ஏம்மா அழற? உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்னாச்சு? என்னாச்சு? தாத்தா பாட்டி மீன் மீன்? மீன். ஐயோ, என்னம்மா ராணி, இந்த மீன் செத்ததுக்கா இப்படி கத்துன? நான் கூட என்னமோ ஏதோன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. இந்த மீன் இம்மானால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்துச்சு. அது அது அம்மா ராணி, அழாதம்மா. நாம நாளைக்கே போய் இந்த மாதிரி ஒரு மீனை வாங்கிட்டு வந்துடலாம். அழாத இப்போ. ஐயோ தாத்தா, உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அது வெறும் மீன் தான். ஆனா இதுக்குள்ளாரதான் நம்ம பொம்மி அக்காவோட ஆத்மா இருந்துச்சு. அதுக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் உசிறு போன மாதிரிதான் கதறி அழுவீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு மண்டி போட்டு வேண்டிட்டு வந்திருக்க. அதுவே நீ பண்ணிருக்க கூடாது. இப்ப என்னடானா மீன் செத்ததுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க. அழாத ராணி, சொன்னா கேளு. என் தம்பி, இவ வளர்த்த மீன் செத்து போச்சு போல இருக்கு. ஒரு மீன் செத்து போனதுக்கா இவ்வளவு அழுவுறா? அக்கா, இது நம்ம ஜார்ஜினியா பண்ண வேலையோ? இது சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான்க்கா தெரியுது. அக்கா, ஏற்கனவே அந்த ஜார்ஜினியா ரொம்ப பயங்கரமா இருப்பா. இப்ப திரும்ப வேற வந்திருக்கு. அதுவும் முன்ன இருந்ததை விட அதிகமான சக்தியோட வந்திருக்குக்கா. இப்போ அது அந்தரத்துல இருக்கோ இல்ல தரைய உடைச்ச பாதாளத்துல இருக்கோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பேய்க்கு வாக்கு போட்டாச்சு, இனிமே பயந்து பிரயோஜனம் இல்ல. வாங்க போலாம். என்னம்மா? என்னக்கா நீங்க போறக்கா? ஏன் கத்துறீங்க? ஏன் மாமா? அக்கா, அங்க பாருங்க அக்கா, முத்தம் இல்ல ரத்தம். மா, எங்கம்மா? காணுமே.
அம்மா வழக்கமா அந்த அக்கா மேலதாம்மா வரும். ஆனா எங்கன்னு தெரியலையே. காணுமே. எதுக்கு வந்தீங்க? இலை போட்டு சாப்பிடுவா வந்தோம். இல்ல உங்ககிட்ட பேசிட்டு போலாம். ஏன் மாமா சொதப்புறீங்க? சொல்லுங்கம்மா. இப்படி பயமுறுத்தினா சொல்ல வந்தது கூட மறந்து போயிடுது. எதுக்கு வந்தோம்? சித்தார்த் இன்னைக்கு சாமிய பார்த்துட்டு கோயில்ல இருந்து திரும்பி வர போறான். அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் இந்த ராணிய நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பாதுகாப்பா அவ பின்னாலேயே வந்துகிட்டு இருப்பான். அதனால அவன் ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னால ராணியோட கதையை நாம முடிக்கணும். உங்க 3 பேரோட கையையும் நீட்டுங்க. எதுக்குமா? மறுபடியுமா? எதுக்கு? நீட்டுங்க. சரி சரி நான் நீட்டிட்டேன்க்கா, நீங்க நீட்டுங்க. நீட்டுங்க. விஷ்ணுகுமாய் நூறாவது நீக்கினால் ஆண்டே ஆதனாந்து தந்திரிக்கி ஐயா பையனா எதன வலிந்து வசிச்சு எரோக்கே வசி. துப்பாக்கி. அம்மா கடப்பாரம்மா. உங்க 3 பேர் கையால தான் அந்த ராணி சாகணுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டா உங்க ஒவ்வொருத்தவங்க கையுக்கும் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கேன். இத வச்சு நீங்க அந்த ராணிய கொல்லலாம். இத வச்சு ராணிய கொன்னுடலாமா? ஏன் அத நீங்க பாக்கணுமா? நீங்க 3 பேரும் உங்க கைய என் கை மேல வச்சு கண்ணு மூடுங்க.